அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அம்மாவின் இனிய காலை வணக்கம். நம்ம நினச்ச மாதிரி கோலம் போட்டுட்டாங்க கூட விதவிதமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த புள்ளி வச்சோம்னா ஏதோ ஒரு கோலம் போட்டே ஆகணும். அதோட புள்ளிக்கு தகுந்த மாதிரி இது வேறு 3 பெட்ஷீட் போத்திட்டு கம்தடிச்சு படுத்துருக்குதுங்க பேத்தி. அம்மாச்சி வீட்டுக்கு வந்தால் இந்த செல்லமெல்லாம் 3 1 2 3 2 கம்பளி ஒரு துப்புட்டா போட்டு எப்படி போத்திட்டு கம்தடிச்சு படுத்துருக்குது பாருங்க. எந்திரிச்சு 8 மணி ஆனாலும் எந்திரிக்காமல் இந்த லீவுக்கு வந்தால் இந்த ஒரு மாதிரி அட்ராசிட்டிலாம் நடக்கும் இங்கே அம்மாச்சி வீட்டில் தான். காலையில் கோமாளி தோசை சுட்டாத்தே எந்திரிப்போம்னு சொல்லிட்டு கோமாளி தோசை பாருங்க எப்படி கோமாளி தோசை இதுக்கு பேர். தேங்காய் சட்னி, பருப்பு சாம்பார், கொத்தமல்லி சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டலில் தான் உலகம் சாப்பிட்றதுக்கு. வாயப்பாரு வாய மருதாணி வச்சே ஆகணும்னு 2 கைக்கு மருதாணி வச்சு விட்டாச்சு நேற்று. இதெல்லாம் அம்மாச்சி இருக்க வரையிலேருந்து இந்த வேலையெல்லாம் நடக்கு. அப்புறம் அவ்வளோதான், போக வேண்டியதான். என்ன வேலை செய்கிறது அப்புறம். 2 கைக்கு மருதாணி. மீன் வேணும்னு ஒரே அழைச்சாட்டியும் பண்ணி இன்றைக்கி மீன் எடுக்க போயாச்சு. 2 பேரும் அம்மாச்சியும் பேத்தியும் 2 பேர்த்துக்கு அளவாக மீன் எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ஒரு வீடியோ பாருங்களேன். இது பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் நாங்கள் மீன் எடுக்கிறதுக்கு. சுத்தம் பண்ண வரையில் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு போட்டு உட்காந்துட்டோமுங்க. மீன் வந்து ஒரு 190 180 ஒரு கிலோ. 200 மீன் எடுத்துகிட்டு வந்து அதை நான் தான் தடவை வைப்பேன், மிளகு தடவை வைப்பேன்னு ஒரே ஒரு ஏட்டம் பாருங்கள். நம்மளே மிக்சியில் அரைச்சது. சீரகம், மிளகு, மல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கணுங்க. நானே பவுடர் வாங்க மாட்டேன் எப்போவுமே. உப்பு, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு நான் தான் தடவை. நீங்கள் கம்முன்னு இருங்க கை எரியும்னு சொன்னாலும் கேட்கல. பாருங்கள் போட்டு எப்படி தடவிட்டுருக்குது. இந்த பிள்ளை நம்ம கிட்ட இந்த செல்லம் பண்ணுறதுங்க. கை எரிஞ்சுன்னா அப்புறம் நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த வேலை செய்கிறக்கு உட்கார விட்டுட்டுது பாருங்க. நான் சாப்பிட்றதுக்கு நானே தான் செய்வேன், நீங்கள் தடவி மட்டும் கொடுங்க அப்படின்னு இது அரைச்சி மட்டும் கொடுங்கன்னு போட்டு அப்பப்போ அப்பிட்டு கிடக்குது இருக்கிற மிளவெல்லாம். என்னத்துக்கோ ஆகட்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு மறுக்க எண்ணெயில் தோசைக்கல்ல தான் போடுவேனுங்க. எண்ணெயில் ஓட மாட்டேன் நான். மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அந்த மண்டை கிண்டையெல்லாம் போட்டு ஒரு 4-5 1 கிலோ எண்ணெய் வருங்க. ஒரு 10-12 பீஸ் தான் வரும். ஒரு 4-5 தலையும் வாழையும் போட்டு மீன் குழம்பு. இதில் அம்மாவுக்கு மீன் குழம்பு ஆகாது, அது ஈரோடு பிள்ளைய வளர்த்திட்டேனுங்க. மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பேபி பொட்டேட்டோ போட்டு பொரியலும் ரசம் வச்சாச்சு. அம்மாவுக்கு, மகளுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல். பேபி பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்துங்க சந்தையில், அதை போட்டு வறுவலும் ரசம் வச்சாச்சு மகளுக்கு. அம்மாவுக்கு பிடிக்காதே, அது சிறுசுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்டு பழவலைங்க. ரசம் எல்லாம் கையிலே தக்காளி, புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே பெப்பர் போட்டு அதிகமாக ரசம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இப்படி தான் போச்சுங்க பொழப்பு.